போடுற ஆளுக்கு ரைசனோட Ryzen 5ல 5600 GT என்ற ப்ரொசஸரை வச்சு ஒரு பிசி வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிசிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன ஸ்பெக் யூஸ் பண்ணிக்கிறோம்ன்றது இப்போ பார்த்துக்கொள்ளலாம். மற்றது பார்த்தீங்கன்னா கரண்ட் டைமில் பிசியோட ப்ரைஸஸ் என்ன மாதிரி இருக்கணும் நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்குது. நான் இந்த பிசிக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரொசஸர் பார்த்தோம்னா ரைசனோட Ryzen 5 5600 GT என்ற ட்ரே ப்ரொசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரே ப்ரொசஸர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பாக்ஸில் வராது, தனியாக ப்ரொசஸர் மட்டும் வரும். நீங்கள் அடிஷனலாக கூலர் இதுக்கு வாங்கி போட வேண்டி வரும். மற்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மதர்போர்ட் பார்த்தோம்னா MSI பிராண்டோட B550 VDH வைஃபையோட வர மதர்போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் எல்லாம் முதல் மேலே இப்போ ப்ரைஸ் கூடி போயிருக்கு. நாங்கள் ஒரு கம்போனன்ட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போடுவோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த பார்த்தோம்னா நாங்கள் இது யூஸ் பண்ணிக்கிற RAM பார்த்தோம்னா ADATA பிராண்டோட XPGயில் யூஸ் பண்ணியிருக்கோம். 16GB 3200 MHz வர DDR4 RAM தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட பார்த்தோம்னா நீங்கள் ப்ரோசேர் பிராண்டில் ஏதாவது RAM வேணும்னாலும் நீங்கள் மாற்றி போட்டு பில் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பிசிக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க NVMe பார்த்தோம்னா TwinMos பிராண்டோட 1TB AlphaPro என்ற சீரீஸில் வர 1TB NVMe தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேட்டில் NVMe ப்ரைஸஸும் மற்ற ப்ரொசஸர் மற்ற கிராஃபிக் கார்டு ப்ரைஸஸ் மற்ற RAM ப்ரைஸ் எல்லாமே இப்போதைக்கு இருந்ததை விட ப்ரைஸ் கூடி போயிருக்கு. நீங்கள் பிசி பில் பண்ணணும்னா அந்த கரண்ட் டேட்டில் என்ன மாதிரி ப்ரைஸ் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான பிசியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற பார்த்தோம்னா இந்த பிசி பார்த்தீங்கன்னா ப்ரொசஸர் ரே என்றதால இதுக்கு நாங்கள் அடிஷனலாக கூலர் ஒன்று போடணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் Redragon பிராண்டோட ஏர் கூலர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 8800 அந்த ரேஞ்சில் வருது. மற்றது பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டியோட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது பார்த்தோம்னா நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்க பவர் சப்ளை பார்த்தோம்னா GAMDIAS பிராண்டோட 550 watts 80+ ப்ரௌன் சர்டிஃபிகேட்டோட ஒரு வார பவர் சப்ளையோட யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்க கேசிங் பார்த்தோம்னா Raidmaxோட i803 அந்த LCD டிஸ்பிளேயோட வர கேசிங். மற்றது பார்த்தீங்கன்னா இதில் டைப் சியும் இருக்குது ஃப்ரண்ட்டில். மற்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த B550 மதர்போர்டில் டைப் சி பேக் சைடில் வராது, பட் நாங்கள் ஃப்ரண்ட் சைடில் கேசிங்கில் ஃப்ரண்ட்டில் இருக்கும்னா நாங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 3 ARGB சேனல் வருது. நீங்கள் மேலே லிக்யூட் கூலர் 360 போட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கேஸில். அதை தவிர நீங்கள் 2 ஹார்ட் டிஸ்க்கும் ஆட் பண்ணி கொள்ளலாம். இதே மாதிரி பிசி உங்களுக்கு இந்த என்ன ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான பிசியை எங்கள்லேருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ப்ரைஸ்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு போடுற ப்ரைஸ் இந்த வீடியோவில் இந்த பிசியோட ப்ரைஸ் எல்லாம் இன்றைக்கி நாங்கள் பில் பண்ண கேட்குற ப்ரைஸ் தான். நீங்கள் நாளைக்கு இல்லை 1 month கழிச்சு பில் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கான கொட்டேஷன் எங்கள்கிட்ட பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் எங்கள்கிட்ட தந்து கொள்ளலாம். தேங்க்யூ.
you